வெல்கம் பேக் டு ஷிவனியா ஃபேஷன் லைஃப். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சஸை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத இந்த கிளாஸில் பார்க்கலாம் வாங்க. சர்க்கிள் இதே போல் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். நம்ம சர்க்கிள் தான் போடணும் இல்லை, எந்த ஷேப் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ எம்ப்ராய்டிங் த்ரெட்டு தான் எடுத்துருக்கிறேன். நார்மல் நீடியில் வச்சு எம்ப்ராய்டிங் த்ரெட் எடுத்துருக்கேன். எட்ஜில் நாட் போட்டிருக்கேன். நம்ம எம்ப்ராய்டிங் த்ரெட்டு தான் எடுக்கணும் இல்லை, சில்க் த்ரெட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ அந்த சர்க்கிளில் ஒன் சைட்லேருந்து கீழேருந்து நீடில் விட்டு மேலே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இன்னொரு சைடு கீழே குத்தி கீழே குத்துறோம். இந்த பக்கத்துலேருந்து மேலேருந்து கீழே குத்தி எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறம் எந்த பக்கம் நம்ம குத்தி எடுக்கிறோமோ அதுக்கு பக்கத்துலேயே திரும்ப எடுக்கிறோம். கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப குத்தி எடுக்கிறோம். இப்போ இங்கே உள்ளே விடுறோம், திரும்ப அந்த சைட்லேயே திரும்ப அங்கேருந்து எடுக்கிறோம். எந்த சைடு நம்ம முடிக்கிறோமோ அந்த சைட்லேருந்தே திரும்ப நீடில் ஊற்றி மேலே எடுக்கலாம். இதே போல் அந்த ஃபுல்லும் போட்டுக்கிட்டே போகிறோம். அந்த சர்க்கிளை சுற்றி இதே மாதிரி போட்டுக்கிட்டே போகணும். ஃபுல்லும் போட்டாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த நமக்கு வந்து அது போடும்போது இப்போ நம்ம த்ரெட்டு போட்டிருக்கறனால நம்ம அதில் ஸ்டிச்சஸ் போடும்போது கிராஸாக கூட போயிடும். அந்த கிராஸாக போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம போடணுங்கிறதுக்காக ஸ்கேலை வச்சு நம்ம மார்க்கர் வச்சு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் த்ரெட்டு, அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம். அந்த 2 த்ரெட்டை எடுத்து அங்கே ஒரு செயின் போடுறோம். அடுத்தது 2 இதே மாதிரி 2 2வாக எடுத்துக்கிட்டு அந்த எண்டு வரைக்கும் போட்டுகிட்டே போகிறோம். நம்ம போட்டிருக்க த்ரெட்டில் அந்த 2 த்ரெட்டை மட்டும் எடுத்துக்கணும். அந்த 2 த்ரெட்டுக்கும் நடுப்புற செயின் போட்டுகிட்டே போகிறோம். அங்கே வந்து செயின் போட்டுட்டு இப்போ வந்து ஒரு லாக் போடுறோம். லாக் போட்டு திரும்ப இந்த பக்கமும் அதே போல் அந்த 2 த்ரெட்டை மட்டும் விட்டுட்டு அதுக்கு இடையில அந்த 2த்துக்கும் சென்டரில் நம்ம செயின் போட்டுகிட்டே வரணும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி செயின் போட்டிருக்கோமோ அதே மாதிரி அது பக்கத்துலேயே போட்டு போகணும். இது நம்மளோட விருப்பம் தான். இது எத்தனை டைம்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு 7 டைம்ஸ் போடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் போடணும். நம்ம அதுக்கப்புறம் இடையில வந்து ஒரு த்ரெட்டை மட்டும் விட்டுட்டு அது மாதிரி போடக்கூடாது. எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரியே 7 டைம்ஸ் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இங்கே எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது போடணும். அதுக்கு வந்து நான் இன்னொரு கலர் எடுத்திருக்கேன், பிங்க் கலராக எடுத்திருக்கேன். அதுக்கும் கீழேருந்து எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த 2 த்ரெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது அந்த 2 த்ரெட்டை எடுத்து போட்டோம் செயின். இப்போ வந்து 1 எடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது மட்டும் 1 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 2வாக எடுத்து போட்டுகிட்டே போகணும். ஃபஸ்ட்டு மட்டும்தான் 1, அதுக்கப்புறம் 2 2வாக போட்டுக்கிட்டே போகணும். நம்ம இந்த மெரூன் கலரில் போட்டிருக்க த்ரெட்டுக்கு மிடில் வர மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டோம்ல, அதே ஸ்டிச்சஸ் தான். நீடில் வச்சு போடும்போது கொஞ்சம் த்ரெட் வந்து அதில் மாட்டிடுச்சுன்னா அது கொஞ்சம் பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். அதனால் போடும்போதே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக உள்ள விட்டு செயின் போட்டுகிட்டே போகணும். அங்கே லாக் போட்டு தான் திரும்ப நம்ம செயின் போட்டுக்கிட்டே வரணும். அங்கே நம்ம ஃபைனலாக முடிக்கும்போது அங்கே எத்தனை இருக்குதோ, இப்போ அங்கே எனக்கு பேலன்ஸ் 1 தான் இருக்குது, அதனால நான் 1 போட்டு லாக் போட்டிருக்கேன். நம்ம எத்தனை இருந்துச்சோ 2 இருந்தாலும் 2 போட்டு லாக் போட்டு போகணும். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் பிங்க்கில் போடுறேன். இதுவும் அதே போல் 7 டைம்ஸ் தான் போடணும்.
நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை டைம்ஸ் போடுறோமோ அதே மாதிரி இதையும் அத்தனை டைம்ஸ் தான் போடணும். அதே மாதிரி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அது ஃபஸ்ட்டு மெரூனில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இப்போ இதுலேயும் 2 2 எடுத்து போட்டுக்கிட்டு போகணும். நான் 2 கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இப்படி போகலாம். நம்ம இதுக்கப்புறம் 3 4 கூட கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே எல்லாமே ஒன்று ஒவ்வொரு கலரில் இருக்கணும்னா கூட நம்ம நிறைய கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 மட்டும் யூஸ் பண்ணியிருக்கனால 2த்தையும் மாற்றி மாற்றி போடுறேன். பிங்க்கு மெரூனு ஃபைனலாக பிங்க்கு போட்டு அதையும் அந்த ஒன் சைடு மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு வரோம். இந்த சைடும் அதே போல் மெரூன் போடுறோம், அப்புறம் பிங்க்கும் போடுறோம், மெரூனும் இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே போகிறோம். ஃபுல்லும் போட்டாச்சு. மெரூனும் போட்டோம், பிங்க்கும் எல்லாம் ஃபுல்லும் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜரி த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நம்ம அதை சுற்றியும் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறேன். நம்ம சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி கூட போடலாம், பீட்ஸ் யூஸ் பண்ணி போடலாம், ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி போடலாம். நான் ஜரி மட்டும் யூஸ் பண்ணி போடுறேன். போட்டுட்டு அதை ஃபுல்லும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இதுதான் எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. லாஸ்ட் கிளாஸில் நம்ம போட்ட மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சும் இப்போ போட்ட நம்ம எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சையும் பாருங்கள். இது எம்போஸ்டாக தெரியுது, அது ஃப்ளாட்டாக தெரியுது, அவ்வளோதாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்டிச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.